ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீட்லேயே பீஸா எவ்வளோ சுலபமாக செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் ஷாப்பில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டுங்க. வாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலுங்க, வாசனை இல்லாத எண்ணெய். இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும் மாவை. உங்களால் எவ்வளோ சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க மாவு. இப்போது ஒரு ட்ரேயில் மாவு டஸ்ட் பண்ணி நல்லா நான் பிசைய போகிறேன். நீங்கள் கிச்சன் டாப்பில் கூட பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ கட்டிங் போர்டில் வச்சு நல்லா சாஃப்டாக மாவை இழுத்து பிசைகிறேங்க. நல்லா உங்களால் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு இப்போ சாஃப்டாகிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு மூடி வைக்கலாம். மேலே லேசாக ஆயில் தடவி வச்சுக்கோங்க, மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஆயில் தடவி வச்சுட்டு மேலே காட்டன் கிளாத்தோ இல்லைன்னா ஏர் டைட்டாக இருக்கிற மூடி போட்டு மூடி வச்சுருங்க, மேலே ட்ரை ஆகாத அளவுக்கு. இப்போது பீட்சா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் முதல்ல பழுத்த 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்கணுங்க. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக 4 தக்காளியை சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுக்கணுங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடணுங்க. இப்போது இது வெந்த உடனே மேலே இருக்கிற தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூனு பொடியாக நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, பொடியாக நறுக்குன ஆனியன். அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ வேக வச்சு தோல் உரித்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஆற வச்சு இப்போது அரைச்சிக்கணுங்க. மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் கெச்சப் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டொமேட்டோ கெச்சப்பு. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போது பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பக்கம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் இருந்தாலும் பரவாயில்ல, கடாய் இருந்தாலும் பரவாயில்ல. மாவு இப்போ சாஃப்டாகிடுச்சிங்க. இப்போ இதை பீட்சாவுக்கு கீழே இருக்க மாவை லேயராக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் பிளேட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் பிளேட்டு தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1/4 இன்ச்சு திக்னஸில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த பிளேட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இதில் கீழே நெய்யோ இல்லை ஆயிலோ தடவி மாவு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம
நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கார்னர்லாம் நல்லா குழியாக வர மாதிரி, சென்டரில் குழியாக இருக்க மாதிரியும், சைடில் வந்து கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரியும் தட்டிட்டு மேலே வந்து பாலோ இல்லைனா பட்டரோ ஆட் பண்ணிக்கலாம். கார்னர்லாம் கலர்ஃபுல்லாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்காக பட்டரு இல்லைனா பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பால் தாங்க மேலே இது பண்ணுறேன், தேய்ச்சி விடுறேன். இது ஃபோர்க்கால் குத்தி விடுங்க, பப்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக. ஃபோர்க்கால் குத்திட்டு நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது மேலே சீஸ் துருவுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து சீஸ் துருவணும். இதுக்கு அடுத்து மேலே வந்து வெஜிடபிள் தாங்க வைக்க போகிறோம். டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் நான் இப்போ வைக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா வைக்கலாம், இல்லை மஷ்ரூம் இருந்தாலும் வைக்கலாம். உங்களுக்கு இல்லை நான்வெஜ்ஜில் எதுனா வேணும்னாலும் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே திரும்ப இன்னொரு லேயர் வந்து சீஸ் துருவிக்கோங்க. இன்னைக்கு நான் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் சீஸ் துருவிட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே குக்கர் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த பிளேட்டை மாற்றிக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், சூப்பரான பீட்சா இப்போது ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுங்க. நம்ம ஷாப்பில் வாங்குகிற அதே மாதிரி இருக்குங்க, டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி வீட்லேயே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.